திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆழிமிசைக்கல் மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி, வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலை திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே, எல்லை மறுவா நெறி அளிக்கும் வாதவூர் எம்கோன் திருவாச்சகம் என்னும் தேன். திருச்சிற்றம்பலம். மெய் உணர்தல். அந்த பரம்பொருளை அதோட கிருபையினால உணர்ந்து அதுக்கே அதோட கிருபையினாலேயே சப்மிட் ஆகிறது. தன்னுடைய எல்லா ஃபேக்கல்டிஸையும் கான்ஷியஸா அதுக்கே சமர்ப்பணம் பண்றது, வேற எதுபாலும் ஈடுபாடு இல்லாம இருக்கிறது. அந்த தன்மையை விளக்கக்கூடிய 10 பாடல்கள் இது. மெய்தான் அருமை. இந்த இந்த பாகத்துல இருந்து பாட்டா இருக்கு. முன்னாடி 4 பாகங்களும் அதுவும் ஏதோ ஒரு செய்யுள் நடைதான், பட் சென்டென்சஸா இருந்தது. இந்த பாகத்துல இருந்து பாட்டுக்களா இருக்கு. மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து உன் விரையார் கழற்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்ந்து உன்னை அதாவது அந்த பொருளோட கிருபைக்கு பாத்திரமானாக்க அதோட பவர்ஃபுல். அண்ணாமலையான் இந்த டெத் எக்ஸ்பீரியன்ஸ் இப்ப எழுதி போட்டிருக்க, ஆசிரமத்துல எழுதி போட்டிருக்கிற அந்த டெத் எக்ஸ்பீரியன்ஸ்லயே என்ன போட்டிருக்கோம்னா, அந்த நிலையை அனுபவிச்சதுக்கு அப்புறம் ஐ வாஸ் கம்ப்ளீட்லி டேக்கன் ஓவர் பை அ ஃபேசினேஷன் ஃபார் தட் ஐ. அது அது இட்ஸ் அ ஃபேசினே இட் இஸ் நாட் பர்சனல்ங்கிறது நமக்கு தெரியறது இல்லையா. அந்த அனுபவத்துல அந்த அதுல ஈடுபட்டதுனால ஒரு சம் ஃபேசினேஷன் டுவர்ட்ஸ் இட். ரொம்ப பவர்ஃபுல் ஃபேசினேஷன். அதை விட்டு அந்த ஜீவனால வர முடியாது, இருக்க முடியாது. அது டேஸ்ட் பண்ணாக்க. ஸோ அந்த இவருக்கு குருவா ஈசன் தரிசனம் கொடுத்து அந்த அனுபவத்தை கொடுத்துட்டு மறைஞ்சு போயிட்டார். ஆனா அதோட அந்த பவர்ஃபுல் ஃபேசினேஷன், அந்த அட்ராக்ஷன், அதுல இந்த ஜீவனுக்கு வேற எதை பத்தியும் யோசிக்கவும் முடியல, எதுலயும் ஈடுபடவும் முடியல. அதை பத்தியே நினைச்சுட்டு அதுக்கே சமர்ப்பணம் பண்ற பாவத்திலேயே இருக்கு. அது எப்படி இருக்குங்கிறதோட லட்சணங்கள் எல்லாம் சொல்லியிருக்கார். அதோட ஸ்மரணையிலேயே இருந்து சரீரம் எல்லாம் அப்படியே அந்த ரோமஹர்ஷன், அதாவது அந்த 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 அனுபவத்தோட இஃபெக்ட்னால சரீரம் ஒரு பூரிக்கிறது. அது அந்த அனுபவம் தான். இட் இஸ் நாட் பாடிலி. அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. அவர் அரும்பின்னு போட்டு விட்டார். அது அந்த அனுபவத்தோட ஸ்மரணை, ஸ்மிருதின்னு வச்சுக்கலாம். அது ஸ்மிருதி இல்லை, அது ஆக்சுவலி இட் இஸ் பியாண்ட் மைண்ட். அந்த அனுபவத்தோட இஃபெக்ட் தான். அதுல என்டையர் சிஸ்டம் இட் இஸ் நாட் இட்ஸ் ஓன் செல்ஃப். அது அப்படி ஆயிடுத்து. அது அப்படியே நடுங்கிறது. அந்த அனுபவத்தோட இஃபெக்ட்ல அது அப்படியே நடுங்கிறதாம் சரீரம். உன் விரையார் கழற்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர். அந்த திருப்பாதம், விரையார் கழல்ங்கிறது வாசனை கமழக்கூடின புஷ்பம் போன்ற உன்னுடைய திருப்பாதம். அதான் லிட்ரல் மீனிங். அது எப்படின்னா அந்த பிரசன்ஸ் தான். பாதம்னா ஏதோ ஆளோட 2 காலு அப்படின்னு அர்த்தம் இல்லை. அந்த அந்த அனுபவம், அந்த பிரசன்ஸுக்கு கைதான் தலை வைத்து கண்ணீர். அந்த ஸ்மரணையில அதுகிட்ட இருக்கிற ஒரு ரிகார்டுனால கைய தலைய மேல கூப்பின்னு இருக்காராம். அதாவது இதெல்லாம் நீ பண்ணு, இந்த மாதிரி நமஸ்காரம் பண்ணுன்னு யாரோ சொல்லி பண்றதுங்கிறதெல்லாம் வேற விஷயம். அந்த பிரசன்ஸ் டேக்கன் ஓவர் பை த பிரசன்ஸ் நமஸ்காரம் பண்றதுங்கிறது இருக்கு இல்லையா. சம்பந்த பெருமானோட சரித்திரத்துல சேக்கிழார் பெருமான் ஒவ்வொரு ஸ்தலத்திலயும் அவர் கோவில்ல போய் வழிபாடு பண்றதே
அவர் எப்படி போனாருங்கிறத சொல்லுவார். அதுல அந்த சந்நிதிக்கு போன உடனே வந்து தலை மேல கை கூப்பி கண்லேருந்து ஆனந்த அருவி பாய அதுல அப்படியே நனைஞ்சு அந்த பிரசன்ஸ உருகி ஸ்துதி பண்ணினார், ஆடினார், பாடினார், அப்படியெல்லாம் வர்ணனை வரும். அது வந்து டேக்கன் ஓவர் பை த பிரசன்ஸ். அந்த அதுகிட்ட இருக்கிற அந்த ஸ்பான்டேனியஸ் ரெஸ்பெக்ட் அண்ட் ரிகார்ட்ஸ்னால வந்து கை தலைய மேல குவிஞ்சு நமஸ்காரம் பண்றது. விரையார் கழற்கு கழற்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி. அதுவும் அது பிரசன்ஸோட அனுபவத்தினால இந்த ஆனந்த கண்ணீர் துளிகள் அப்படி கண்ணுல வந்து ஸ்பான்டேனியஸா உண்டாகிறது. கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளமே வெதும்பணும். ஒரு சூடு ஆந்தரிக அது என்னன்னா அது வந்து அது எகைன் அந்த பிசிக்கல் பிரிவுங்கிறது கிடையாது. அதுகிட்ட இருந்து பிரிய முடியாதுங்கிறது அனுபவத்துல தெரிஞ்சாலும் அதோட பிரசன்ஸ்ல வந்து ஒரு தனி ஒரு அலௌகிகமான சுகம் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தது. அது இப்ப அதோட மறைச்சுடுத்தேன், அந்த உருவத்தை மறைச்சுடுத்தேங்கிறதுனால வந்து ஆந்தரிகத்துல ஏதோ ஒரு சூடு கிளம்புறதாம். உள்ளம் வெதும்புறதாம். அதுல அந்த ஹீட்ல வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்ந்து வேற எதுக்கிட்டையும் எனக்கு வந்து இப்ப there is absolutely no flow. the லௌகீகம் அப்பியரன்ஸ் எதுக்கிட்டையும் ஈடுபாடே ஏற்பட மாட்டேங்கிறது. எல்லாத்துல இருந்தும் கம்ப்ளீட் இந்த அனுபவத்தோட பவர்னால வந்து ஐ எம் கம்ப்ளீட்லி வித்ட்ரான் ஃப்ரம் ஆல் அப்பியரன்சஸ். பொய்தான் தவிர்ந்து உன்னை அது இதுகிட்ட இருக்குது. பாக்கி எல்லாத்துல இருந்து வித்ட்ரா பண்ணிட்டு ஆல் எனர்ஜிஸ் ஆர் ஃபோக்கஸ்ட் ஆன் திஸ். அதுக்கு உனக்கு ஒரு நமஸ்காரம், ஜெய ஜெய போற்றி போற்றிட்டு அதுக்கு அப்படியே சமர்ப்பணம் பண்ணிட்டே இருக்காராம் அன்பினால. ஜெய ஜெய போற்றி என்னும் கைதான் நெகிழ விட. இந்த அந்த நிலையில இருந்து அவர் வந்து துளி கூட கீழே இறங்கவே முடியல. அந்த அனுபவத்தோட இஃபெக்ட்னால, தன்னோட சாமர்த்தியத்தினால இல்ல. அதுதான் அங்க முக்கியமான பாயிண்ட். நம்ம சாதனை பண்றச்ச மனசு புத்தி என்னது இந்திரியங்கள் அந்த கரணங்கள்லாம் ஒருமுகப்படுத்தி ஒரு நிலையில வச்சுக்கணும், இங்க கவனிக்கணும், அங்க ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு எல்லாம் பண்றதுங்கிறது ஒண்ணு. அது டேக் ஓவர் பண்ணினதுனால அதோட வீரியத்துல எவ்ரிதிங் இஸ் டோட்டலி கமிட்டட் டு இட் அண்ட் ஃபேசினேட்டட் பை இட்ங்கிறதுனால அதுகிட்ட இருக்கிற கனெக்ஷன், அந்த நிலையில இருந்து ஒரு துளி கூட அவர் கீழே இறங்கவே முடியலையாம். அப்படியே இருக்காராம் அந்த பாவத்திலேயே. அந்த அன்பு, அந்த மரியாதை, அந்த அனுபவத்தோட இஃபெக்ட் அதுலயே வந்து கையை கூப்பிட்டு கண்லேருந்து ஜலம் வார கம்ப்ளீட்டா அதுக்கிட்டேயே எல்லா கரணங்களையும் வந்து ஃபோக்கஸ்டா வச்சுட்டு அந்த நிலையிலேருந்து துளி கூட இறங்காதுக்கு அப்படியே ஒன்னையே பாவச்சுட்டு அந்த அனுபவத்திலேயே இருக்கேன். உடையாய் என்னை கண்டுகொள்ளே. உடையாய் நம்மதான் பலவாட்டி பார்த்திருக்கோம் இல்லையா? என்னுடையாய் என்னை உடையாய். அதாவது நம்ம ரெண்டு பேருக்கும் 100% கனெக்ஷன், குறுக்க வேற எதுவுமே கிடையாது. அது கம்ப்ளீட்லி அது the relationship is perfect and full. அப்படி இருக்கக்கூடிய என்னை உடையவனே, என்னுடையவனே, என்னை உடையவனே, என்னை கண்டுகொள்ளே. அவர் கண்டுன்றதுனால்தான் அந்த இஃபெக்ட். இருந்தாலும் அந்த சோகால்டு பிரிவுங்கிற பாவத்துல வந்து என்னை கொஞ்சம் கவனிய, என் மேல உன்னோட கவனத்தை நீ கொஞ்சம் போட கொள்ளேன். அதான் நான் உனக்காக இப்படி ஏங்குறேன், உனக்கே கமிட்டடா இருக்கேன், நீ கொஞ்சம் என்னையும் கவனிச்சுக்கோயேன். கொள்ளேன் புரந்தரன் மாலையன் வாழ்வு குடி கெடினும் இருக்குங்கிறத சொல்றேன். புரந்தரன்ங்கிறது இந்திரன். சொர்க்க லோகத்துல அமராவதி பட்டணத்துல கற்பக விருட்சம், சிந்தாமணி, காமதேனு எல்லாத்தையும் வச்சுட்டு வைபவமா யாரும் பார்த்து ஆச்சரியப்படுறத்தக்க நிலையில வந்து வைபவமா ராஜ்யத்தை நடத்திட்டு தேவதைகளுக்கெல்லாம் அதிபதியா இருக்கிற இந்திரன். அந்த மாதிரி இருக்கிற உனக்கு ஒரு லைஃப் வேணுமா? வேண்டவே வேண்டாம். அதெல்லாம் வச்சுட்டு நான் என்ன பண்ண போறேன்? இந்த அனுபவத்தை அடைஞ்சதுக்கு அப்புறம் வந்து அந்த மாதிரி ஒரு லைஃப் வேணும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம சமத பெருமான் வந்து சாய்க்காடு பதிகத்துல சொல்லுவார். இந்த சாய்க்காடு ஈசனை வந்து சார்ந்தவர்களுக்கு ஸ்வர்க்கங்கள் ஒரு பொருளே இல்லை. அது
அது ஒரு நாடத்தக்க ஒரு பொருள். இட் ஹேஸ் சம் வேல்யூங்கிற மாதிரி அவ நினைக்கவே மாட்டான். அந்த சாய்க்காடி ஈசனை போய் அடைஞ்சவா அப்படின்னு. அது அதனால எனக்கு வந்து புரந்தரனுடைய வாழ்வு வேண்டாம். மாலயன் மகாவிஷ்ணு மாதிரி வைபவமா, மகாலட்சுமியோட லோகத்தையே ஸ்திதி கர்த்தாவா அத்தனை வைபவமா அந்த மாதிரி ஒரு வாழ்வு வேண்டாம். பிரம்மா மாதிரி இப்ப எல்லாத்தையும் படைக்கிற ஒரு சுப்ரீம் போஸ்ட், என்ன அத்தனையும் நான் தான் பார்த்து கட்டி காத்துன்னு நான் தான் உற்பத்தி பண்ணிருக்கேன், என்னோட சாமர்த்தியத்தை எல்லாம் நடக்கிறதுங்க, அந்த ஒரு ஐடென்டிஃபிகே அதுவும் வேண்டாம், எதுவுமே வேண்டாம். அதாவது இந்த ஈகோலெஸ் ஸ்டேட்டுக்கு இருக்கிற அதுல இருக்கிற அந்த ஆனந்தம் அமைதிங்கிறது வந்து எந்த ஹைப்பர் போஸ்ட்ல இருந்தாலும் அந்த போஸ்டோட பிரஸ்டீஜ் அது இதுல நம்மளுக்கு கிடைக்கிற எந்த ஒரு இதுலயும் வந்து கிடைக்க போறது கிடையாது. அந்த பர்சனாலிட்டி கிட்ட இருக்கிற கனெக்ஷனே இல்லாம எட்டர்னலா தனக்கு ஸ்வயம் சித்தமா இருக்கிற அந்த அனுபவ நிலையில இருக்கிறதோட அமைதி ஆனந்தம் வந்து எந்த அசோசியேஷனோட இருக்கும் போதும் கிடைக்க போறது இல்லை. அதனால அது எதுவுமே வேண்டாம் எனக்கு, எதா இருந்தாலும் வேண்டாம். கொள்ளேன் புரந்தரன் மாலையன் வாழ்வு குடி கெடினும் நல்லேன். ஏதோ அந்த பர்சனாலிட்டியோட கனெக்ஷன்ஸ் இருக்கே, குடி என்ன சேர்ந்தவா உறவுக்காரா ஃப்ரெண்ட்ஸு அது இதுன்னு ஏதோ சம் சொசைட்டி இஸ் அரவுண்ட் தட் பர்சனாலிட்டி இல்லையா, அது எல்லாமே கெட்டு போயிடும். நீ இப்படியே இதை நினைச்சுட்டே இருந்தா அவெல்லாம் உன்னை அவன் போக்கே வேறையா இருக்கும், அவனுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லப்பா, நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் அப்படின்னு எல்லாரும் விட்டு போயிடுவா, எல்லாமே போயிடும், பரவாயில்ல போனா போட்டோம். குடி கெடினும் நல்லேன். எனக்கு ஒரே ஒரு பாக்கியம் மட்டும் கிடைச்சதுன்னா இதெல்லாம் நான் வந்து பெருசா நினைக்கவே மாட்டேன். என்ன நினது அடியாரோடு அல்லால் வேற யார்கிட்டயும் எனக்கு கனெக்ஷனே கிடையாது. அது இதோட சேர்த்து பார்க்கணும். குடிக்கெடினும் நல்லேன் எனது அடியாரோடு அல்லால். எனக்கு வந்து இந்த பர்சனாலிட்டியோட இருக்கிற ரிலேஷன்ஷிப் கிட்ட எல்லாம் வந்து கனெக்ஷன் கிடையாது. உன்னுடைய அடியார்கள் யாருக்கு உங்ககிட்ட உண்மையான அன்பு இருக்கோ அவா கிட்டதான் வந்து எனக்கு கனெக்ஷன். ஐ ஃபீல் கனெக்டட் ஒன்லி டு தெம். நம்ம தியாகராஜ சுவாமிகள் வந்து ஒரு பாட்டு பாடினாரே, எனக்கு வந்து சீதம்மா மாயம்மா ஸ்ரீராமுடு மாக்கு தன்றி அப்படின்னு தொடங்குவது கீர்த்தனை. சீதம்மா தான் எனக்கு அம்மா, ராமபிரான் தான் எனக்கு அப்பா, கூட பிறந்தவா அப்படிங்கிறதுலாம் லக்ஷ்மணன் பரதன் சத்ருகுணன், நமக்கு நம்ம மனுஷா பாந்தவாகங்கிறது சுக்ரீவன் ஆஞ்சநேயர் அவாதான். எல்லாமே வந்து அவரோட கனெக்டடா இருக்கிறது தான் வந்து நம்மளுக்கு அதுதான் கனெக்ஷன்ங்கிறது. அந்த உறவுங்கிறது இந்த சென்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப் அசோசியேஷன்ங்கிறது வந்து அந்த அனுபவம் கிடைச்சதோட அதுகிட்ட 100% அப்படியே ஷிஃப்ட் ஆயிடுது. அதுகிட்ட எதெல்லாம் கனெக்டடா இருக்காளோ அதுகிட்டதான் நம்மளுக்கும் வி ஃபீல் கனெக்டட். பாக்கி எதோடையும் வந்து கனெக்ஷனே இல்லை. குடி கெடின்னு அதனால ஏதோ அந்த பர்சனல் ரிலேஷன்ஷிப்புக்கு சேர்ந்தவா அவா இவான்னு இருக்காளே, அதெல்லாம் போனாலும் நான் வந்து ஒன்றும் கவலைப்பட மாட்டேன். உன்னோட குரூப்பு உன்னோட கனெக்ஷன் தான் வந்து எனக்கு முக்கியமான கனெக்ஷன். நரகம் புகினும் எல்லை திருவருளாலே இருக்க பெறின். இன்னும் ஏதோ பயங்கர நரகத்துல கடந்து வாடுற மாதிரி கஷ்டங்கள்லாம் வரும்னாலும் பரவாயில்ல, உன்னோட கிருபைக்கு பாத்திரமாயி இந்த கிருபையோட ஸ்மரணையில இருக்க முடியும்னாக்க ஏதோ நரகத்துக்கு போக வேண்டியிருந்தாலும் போயிட்டு போவோம். எதுவோ ஆயிட்டு போறது அதுக்கும் சம்மந்தம் இல்லை. அதெல்லாம் கவனத்தெல்லாம் போடுற மாதிரி இல்லை. திருவருளாலே இருக்க பெறின் இறைவா அப்படி அவனோட கிருபைக்கு பூர்ணமா பாத்திரமானாக்க சுத்து வட்டாரம் என்ன வேணா ஆகட்டும், ஆகாம போகட்டும், எதுக்கிட்டையும் எனக்கு வந்து கவனமே இல்லை. உள்ளேன் பிற தெய்வம் உன்னையல்லாது எங்கள் உத்தமனே. பிற தெய்வம்னா இங்க வந்து தேவதா பேதம் கற்பிக்கிறதுக்காக சொல்லல. எல்லா மதங்கள்லயுமே அந்த மதத்தோட வழிபாடு தெய்வத்தை வந்து பரதெய்வமா பரம்பொருளாதான் வழிபாடு பண்றதுக்கு சொல்லி கொடுத்துருக்கு. யாருமே வந்து பர்சனல் ஃபார்ம், நான் ஒரு ஆளு நான் அந்த உருவத்தோட இருக்கேன்னு நினைச்சுட்டு இருக்கிற வரைக்கும் அந்த பரம்பொருளை வந்து ஒரு உருவத்துல வழிபாடு பண்றது ஈஸியா இருக்குங்கிறதுனால உருவ வழிபாடு அதெல்லாம் இருக்கு. ஆனா வந்து எந்த மதத்திலயும் வந்து அந்த உருவம் தான் அல்டிமேட் அப்படின்னு யாருமே சொல்லல.
இன்னும் பகவானே அவதாரம் எடுத்து வந்தா கூட அவரே சொல்றார், அவஜானந்தி மாம் மூடா மானுஷீம் தனும் ஆஸ்ரிதா. யார் வந்து என்ன இந்த மனுஷ ரூபம்னு நினைச்சுக்கிறானோ அவனுடைய விஷன் வந்து மௌட்யம் மறைக்கப்பட்டிருக்கு. ஹி டசன்ட் நோ மை ரியல் நேச்சர் அப்படிங்கிறார். எந்த மதத்திலயுமே வந்து பர்சனல் காடுங்கிறது ஒரு ஸ்டெப்பு, அது தப்பு இல்லை, அதுல ஒரு தப்பும் இல்லை. நம்ம இருக்கிற நிலையில வந்து அதுகிட்ட கனெக்டட் ஆகிறதுக்கு ஏதோ ஒரு விதம். ஆனா வந்து அது எல்லாத்தையும் அந்த உருவத்துல அதை வழிபடுற காலத்திலேயே இட் இஸ் நாட் லிமிட்டட் டு திஸ் ஃபார்ம் அண்ட் நேம் ஆர் ஃபீச்சர்ஸுங்கிறத வந்து உணர்றது தான் வந்து அந்த வழிபாடோட கிரக்ஸ். ஸோ எங்க விட்டோம், உள்ளேன் பிற தெய்வம். அப்ப பிற தெய்வம் அப்படிங்கறது என்ன அப்படின்னாக்கா வந்து அந்த பரம்பொருள், அந்த பர அனுபவத்துக்கு அந்நியமா நம்ம இந்த என்னது இஷ்ட தேவத்தை, அப்புறம் இந்த பரிகார பூஜை அப்படியெல்லாம் ஏதோ, அதாவது நம்மளுக்கு என்ன ஏதாவது வேலை நடக்கணும், நினைக்கிறது நடக்கணும், ஏதோ கஷ்டம் போகணும், கேட்கற வரம் கிடைக்கணும் அப்படின்னு ஏதோ ஆராதனை பண்றதுங்கிறது இருக்கு இல்லையா, அதெல்லாம் பண்ண மாட்டேங்கிறார். சிவானந்த லஹரிலையும் ஆதிசங்கரர் சொல்லுவார், சுத்ர பலதாக தேவதாக, ஏதோ குட்டி குட்டி பலனெல்லாம் தரக்கூடியவர்கள் அப்படிங்கிறதுக்காக ஏதோ தேவதையெல்லாம் நான் ஆராதனை பண்ண மாட்டேன். அதாவது அந்த பரம்பொருளோட அனுபவம் வந்து அடைஞ்சதுக்கு அப்புறம் அது நம்மள எப்படி எங்க எப்படி வைக்கிறதோ அங்க அப்படியே அவ்வளவுதான். அது ஏதோ சரியா இல்ல, நம்மளுக்கு மனசு புத்திக்கு சரியா இல்ல, இந்திரியங்களுக்கு கஷ்டமா இருக்கு, சரீரத்துக்கு கஷ்டமா இருக்குங்கிறதுக்காக அதை சால்வ் பண்ணிக்கிறதுக்கு நான் வேற ஏதோ ஒரு ப்ராஜெக்ட்ல இறங்குவேன்னு இறங்க மாட்டான். நம்ம சுந்தர பெருமான் வந்து அவருக்கு கண்ணு போயிடுறது, ஒற்றியூர்ல இருந்து அந்த சத்தியத்தை மீறி அந்த ஊர் எல்லையை தாண்டி விடுறாரு. தாண்டினோடனே 2 கண்ணும் போயிடுறது, சரீரத்துல ஏதோ ஒரு வியாதி வந்து விடுறது. ஆனா அவர் ஈசன் பால் அவருக்கு இருக்கிற கமிட்மெண்ட், அவர் ஒவ்வொரு ஸ்தலத்திலயும் அவர் வந்து பாடிட்டு போற பதிகங்கள்ல எல்லாம் வந்து அவ்வளவு ஊர்ஜிதமா சொல்லுவார். வேற எதுக்காகவும் யாரையும் எதுக்கும் போய் கேட்டுவிட மாட்டேன். உன்கிட்ட இருக்க நீ கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டாலும் சரி, எப்படி வச்சாலும் சரி வைக்காட்டாலும் சரி, மை கமிட்மெண்ட் இஸ் டோட்டலி அன்டு யூ. உன்னை வேணா திட்டுவேன், நீ எனக்கு வந்து வாழாயிருந்தீர் திருவாரூரில் வாழ்ந்து நீயே நன்னா இருந்துக்கோ போ அப்படின்னு வேணா உன்னை வேணா சொல்லுவேன், தவிர்த்து வேலை நடக்குங்கிறதுக்காக இன்னொருத்தர்கிட்ட நான் போக மாட்டேன். அந்த பாவம் உள்ள அது இதுல எல்லாம் என்ன சொல்ற, இந்த பக்தி வைராக்கிய விசித்திரம்னு குறிப்பு சொல்லியிருக்கு இல்லையா. உண்மையான அன்பு அந்த பரம்பொருள் அந்த அனுபவத்தை அடைஞ்சு அதுகிட்ட இருக்கிற அன்புங்கிறதுல வந்து இந்த குறைபாடுகள்லாம் இருக்காதுங்கிறத காமிக்கிறது. இல்லாட்டா அது வந்து மனசு புத்திய வச்சு பிராக்டிஸ் பண்ற சாதனா லெவல் அன்பு பக்தினாக்க வந்து இந்த இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வரும்போது there will be testing points. இப்ப நான் என்ன பண்றது, இந்த வேலையை நடத்திக்கிறதுக்கு வேற ஏதாவது பண்ணினா என்ன அப்படின்னு மனசு தோணும். புத்தி வந்து ஏதோ தர்க்கம் எல்லாம் கொடுக்கும், இஷ்ட தேவத்தை வழிபாடு அதெல்லாம் கரெக்டு தான், அதெல்லாம் பண்ணிண்டா ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு ஏதோ சொல்லும். அது அந்த பியூர் அனுபவத்தோட பேஸ்ல இருக்கக்கூடிய உண்மையான அன்புங்கிறதுல வந்து இந்த குறைபாடுகள் இருக்காதுங்கிறத காட்டுறதுதான் வந்து அந்த லட்சணங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. உள்ளேன் பிற தெய்வம் உன்னையல்லாது எங்கள் உத்தமனை. அந்த பரம்பொருள் அந்த பர அனுபவத்துக்கு அந்நியமா வேற ஏதோ லௌகீகமா வேலையை சாதிச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக எந்த ப்ராஜெக்ட்லயும் நான் இறங்க மாட்டேன். ஹே உத்தமனே உன்னை அல்லாது, உத்தமன்கிறது வந்து ஆக்சுவலா உத்தமம்ங்கிறது டாப் மோஸ்ட் சூப்பர்லேட்டிவ். அந்த ஹைட் ஆஃப் அனுபவத்தை வந்து அனுபவிச்சதுக்கு அப்புறம் வேற எதுலயும் என்னோட கவனம் கிடையாது. அது எப்படி இருக்கிறதுக்கு இருக்கோ அப்படி இருக்கும், அது அதோட டிஸ்கிரிஷன், அது எப்படி வைக்கிறதுக்கு இருக்கோ அப்படி வைக்கும். ஆனா வந்து அதுல நான் மண்டைய போட்டு இது இப்படி இருக்கணும் இருக்கப்படாது அப்படிங்கறத வந்து ஐ வில் நாட் டிசைட், பிகாஸ் ஐ ஹவ் கம்ப்ளீட்லி given it up to you. அதான் அந்த சரண்டரோட இது. உள்ளேன் பிற தெய்வம் உன்னையல்லாது எங்கள் உத்தமனே. உத்தமன் அத்தன் உடையான் அடியே நினைந்து உருகி மத்த மனத்தோடு மாலிவன் என்ன மன நினைவில் ஒத்தன சொல்லிட ஊர் ஊர் திரிந்து எவரும் தத்தம் மனத்தன பேச எஞ்ஞான்று கொள் சாவதுவே. அது
அந்த கமிட்மெண்டோட இன்டாக்சிகேஷன்ல ஐ ஷுட் நாட் நோ த வேர்ல்ட் அட் ஆல் அப்படின்னு ஒரு பிரார்த்தனை இந்த பாடல்ல. இன்டாக்சிகேஷன் ஏதாவது எடுத்த இன்டாக்சிகேஷன் பலதுல யாருக்கும் எதுலயோ வருது இல்லையா? அது என்னன்னா ரொம்ப பவர்ஃபுல் ஃபேசினேஷன். அது என்னத்தையோ சாப்பிட்றதுனாலயோ ஏதோ பண்றதுனாலயோ ஏதோ சம்திங் அது ரொம்ப ஃபோர்ஸபிளா இந்த இந்திரியங்கள் மனசு புத்தி எல்லாத்தையும் டேக் ஓவர் பண்ணக்கூடிய ஒரு எனர்ஜி. அதான் இன்டாக்சிகேஷன். அது டேக் ஓவர் பண்ணிடுத்து அப்படின்னு சொன்னா சுத்து வட்டாரம் தெரியாது, லோகம் தெரியாது, யாரு இருக்கா இல்ல, யார்கிட்ட நம்ம போய் என்ன பேசுறோம், அவ என்ன பேசுறா பண்றா ஒன்னும் தெரியாது. தாறுமாறா எப்படி வேணா நடந்துப்போம். அது தாறுமாறா நடந்துக்கிறோம்ங்கிறதும் தெரியாது. அதுதான் அந்த இன்டாக்சிகேஷனோட இஃபெக்ட். இவர் அதை பிரார்த்தனை பண்றார். உத்தமன் அத்தன் உடையான், எல்லாத்தையும் மொசந்த பொருளா இருக்கக்கூடிய அந்த அனுபவத்தை அப்பா பாவத்துல நம்மளுக்கு அத்தனை சப்போர்ட் கொடுக்கக்கூடிய அந்த பொருளை என்னை உடைய அந்த ஈசனை நான் நினைந்து உருகி அதோட அந்த பிரசன்ஸ் அடிங்கிறது அந்த இருப்பு நிலை, அது கொடுக்கக்கூடிய அந்த அனுபவ நிலையே நினைந்து உருகி அதோட அன்பு நினைச்சு அப்படியே என்னோட அந்த பர்சனாலிட்டி உருகி ஒரு இன்டாக்சிகேஷன் ஏறி மத்த மனத்தோடு ஒண்ணுமே தெரியல, சுத்து வட்டாரமே தெரியல, அந்த அளவுக்கு இன்டாக்சிகேஷன் ஏறி அப்படியே சுத்தராராம். அது சுத்து வட்டாரம் அங்க இருக்கிறவாள்லாம் ஊர்ல இருக்கிறவாள்லாம் மாலிவன் என்ன மன நினைவில் ஒத்தனை இவன் ஏதோ பைத்தியக்காரம், இவனுக்கு ஏதோ புத்தி தடுமாறி போச்சு, மயக்கம் கொண்டுடுத்து அப்படின்னு ஊர்ல இருக்கிறவாள்லாம் இவரோட நிலைய பார்த்து அவாளுக்கு மனசுல என்னெல்லாம் தோணுறதோ அதெல்லாம் சொல்றாளாம். என்னமோ சொல்லிட்டு போறா, அவ என்ன பேசுறாங்கிறதே தெரியாம ஒரு இன்டாக்சிகேஷன்ல அப்படி திரிஞ்சுட்டு ஒரு ஊர்ல மட்டும் இல்ல ஊரா திரியிறாங்க. ஊர் திரிந்து எவரும் தத்தம் மனத்தன பேச, எல்லா ஊர்லயும் எல்லாரும் அப்படியே பேசுறாளாம். எங்க பார்த்தாலும் அப்படியெல்லாம் பேசுறா போறா வரானா அப்படிலாம் திரியறேங்கிறதே தெரியாதுக்கு அந்த இன்டாக்சிகேஷன்லயே அப்படி ஒரு மஸ்தா இருந்துட்டு இங்க இந்த சாகிறதுங்கிறது அதான் எங்கயோ முன்னாடி பார்த்தோம் இல்லையா, எங்கயோ ஒரு செத்திரப்படியாய் கூட சொன்னாம செத்தில, அதான் அந்த அண்ணாமலையானுக்கு ஏற்பட்ட அனுபவம் தான் அந்த டெத் எக்ஸ்பீரியன்ஸ்ல how he got completely disconnected from the personality consciously இருக்கு இல்லையா, அதுதான் that is what defines real death. இல்லாட்டா சரீரத்தை விடுறதுங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்துக்கோம், that is not death. அது இந்த 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 ஃபார்ம்ல எனக்கு வேலை ஆக மாட்டேங்கிறது, ஸோ லெட் மீ டேக் அப் பெட்டர் ஃபார்ம். வாசாம்சி ஜீர்ணானின்னு துணி பழசா போயிடுத்து அழுக்கா போயிடுத்து, இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வேற ட்ரெஸ்ஸை மாத்தி போட்டுக்கிறது அது டெத்து கிடையாது. வாஸ்தவமான டெத்துங்கிறது வேக்கிங் அப் டு தட் எட்டர்னல் அனுபவம், பிகாஸ் ஆஃப் விச் யூ டோன்ட் நோ வாட் ஆன் அர்த் இஸ் ஹேப்பனிங் அரவுண்ட் யூ அண்ட் யூ டோன்ட் ரியாக்ட் டு எனிதிங் அட் ஆல். அந்த மாதிரி இருக்கிற நிலை அதை பிரார்த்தனை பண்றார். எஞ்ஞான்றுக்குள் சாவு, என்னைக்குதான் எனக்கு அந்த மாதிரி ஒரு நிலை சித்திக்குமோ தெரியல. எங்கெல்லாமோ திரிஞ்சு யாரோ என்னமோ சொன்னா என்ன சொல்றாங்கிறதே தெரியாம ரியாக்ஷனே இல்லாம உன்னோட அன்பிலேயே உருகி அதுலயே இன்டாக்சிகேட்டடா நான் என்னைக்குப்பா சுத்த போறேன். சாவ முன்னாள் தக்கன் வேள்வி தகர்த்து இன்று நஞ்சம் அஞ்சி ஆவ என் தாய் என்று அவிதாவிடும் நம்மவர் அவரே. அதாவது தேவதைகள், இதுவும் எகைன் அதே பாவம் தான். பர்சனல் லெவல்ல எப்பேற்பட்ட வசந்த பர்சனாலிட்டியோட ஐடென்டிபிகேஷன் இருந்தாலும் சரி, தேவதைகள் இந்த சாமர்த்தியம் இருக்கிறவா, அந்த சாமர்த்தியம் இருக்கிறவா, இந்த சித்திகள் இருக்கிறவா, அந்த மாதிரி எதுவா இருந்தாலும் சரி, அன்னைக்கு ஒரு நாள் நம்ம தக்ஷன் தக்ஷ பிரஜாபதி அவர் பசு ஹிம்சையெல்லாம் பண்ணி ஏதோ ஒரு யாகம் பண்ணினார். அந்த யாகத்துல போய் அந்த தேவதைகள்லாம் கலந்துண்டா, ஹவிச வாங்கி சாப்பிட்டா. என்ன அப்படின்னா அவளுக்கு அந்த டெம்டேஷன் விட முடியல. அந்த யஜ்யம் சத்து, அதாவது இருப்பு அப்படிங்கிற அந்த ஆன்ம பொருளை நிராகரிச்சுட்டு அசத்து ஜடம்ங்கிறது பிசிக்கலா
ஹவிர்பாகம் gift அந்த மாதிரி கொடுக்கக்கூடியது அந்த பரம்பொருளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடு. சித்தை விட்டுட்டு ஜடத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நான் இதெல்லாம் பண்ணினேன்னு காமிக்கிற மாதிரி செய்யறதுக்காக பண்ணின அந்த வேள்வி அதுல போய் அவ கலந்துண்டா. ஏன்னா தனக்கும் ஏதோ gift கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இஃபெக்ட் இல்ல. அப்படி தேவதைகளா இருந்து என்ன பிரயோஜனம்? அப்படி அதாவது அந்த ஹையர் பர்சனாலிட்டி அந்த மாதிரி ஐடென்டிஃபிகேஷன் இருந்தாலும் என்ன பிரயோஜனம்? அப்புறம் வந்து இன்னொரு அக்கேஷன் நஞ்சம் அஞ்சி. எங்களுக்கெல்லாம் வந்து வியாதி இல்லாம நீண்ட ஆயுசோட நல்லபடியா இருக்கணுங்கிற ஒரு சங்கல்பத்தோட சமுத்திரத்தெல்லாம் போய் கடைஞ்சு அமிர்தத்தை எடுக்கணும்னு கடைஞ்சா. அதுல வந்தது முதல்ல வந்தது பயங்கரமான ஹாலஹால விஷம். அது லோகத்துல யாராலையுமே ஃபேஸ் பண்ணவே முடியல. லோகமே அழிஞ்சு போயிடும் போல இருக்கு அதோட நெகட்டிவ் பவர். அப்ப என்ன பண்றது அப்படின்னா பயந்துட்டு ஓடி வந்து ஈசன் கிட்ட சரணாகதி அடைஞ்சா அதை எடுத்துட்டார் ஈசன். அப்படி அந்த ஹையர் பர்சனாலிட்டியா இருந்தாலும் அந்த பர்சனாலிட்டியோட ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு அப்படின்னு சொன்னா அது வந்து யூ டோன்ட் கிராஸ் த பார்டர். அவளும் நம்மள மாதிரிட்டு தான் அப்படின்னு விட்டார். நம்மவர் அவரே. நம்மள ஏதோ ஒரு ஸ்மாலர் பர்சனல் ஐடென்டிபிகேஷன், ஏதோ ஒரு கிராமத்துல யாருக்கும் தெரியாம ஏதோ ஒரு தெருவில் ஒரு குடிசையில வாழ்ந்துட்டு இருக்கிறவருக்கும் அவருக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன். நான் அந்த ஊர்ல இந்த கிராமத்துல இந்த வேலை பண்ணிட்டு இருக்கிறவன், அப்புறம் நான் வந்து லோகத்தையே சிருஷ்டி பண்றவன், பார்த்துக்கிறவன், இந்த வைபவம் இருக்கிறவன், அந்த வைபவம் கோட்டீஸ்வரன், அது எல்லாம் ஒரு போலதான். எல்லா ஐடென்டிஃபிகேஷன் அந்த ஒரு கிராஸ் வஸ்து கிட்ட ஒரு ஃபார்ம் அண்ட் நேம், ஒரு பர்சனாலிட்டியோட இருக்கிற ஐடென்டிஃபிகேஷன் தான். எல்லாம் நம்மள மாதிரி தான். ஒன்றும் அது ஒன்றும் அதாவது யூ நீட் அது அந்த பார்டர்ஸை கிராஸ், பர்சனல் பார்டர்ஸை கிராஸ் பண்ணாம என்னதான் வைபவம் வந்தாலும், என்னதான் சித்திகள், சூப்பர் ஹியூமன் அது இதுன்னு என்னதான் வந்தாலும் அது அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிறது தான் அப்படி சொல்றார். நம்மவர் அவரே. எல்லாம் அது ஒரே ஒரே அந்த பர்சனல் பார்டர்ஸ்குள்ள இருக்கக்கூடிய ஏதோ மேல கீழே இருக்கிற கூடின அனுபவங்கள் தான். அதுல ஒன்றும் வைபவம் ஒன்றும் இல்லை. மூவரென்றே எம்பிரானுடன் எண்ணி விண்ணாண்டு. ரொம்ப வைபவமா ஏதோ கிடைச்சுடுத்து இந்த லோகத்துல பயங்கரமான ஐடென்டிஃபிகேஷன், பயங்கரமான அவார்டு, டாப் மோஸ்ட் அவார்டு லோகத்துல இருக்கிறது அதுவே கிடைச்சுடுத்து அப்படிங்கிறதுனால நம்ம பரம்பொருளா ஆயிட்டோமா அப்படின்னாக்க ஆகல. எத்தனை பேர் லோகத்துல இருக்கிற அத்தனை பேரும் ஓட் பண்ணி நாட் ஈவன் a single vote is against, everybody wants to claim that you are the highest person சொன்னாலும் அந்த பரம்பொருளா நம்ம ஆகல. அந்த பர்சனாலிட்டி வந்து போனாதான் வந்து ஒன் கெட்ஸ் டு தட் ஸ்டேட். மூவரென்றே எம்பிரானுடன் எண்ணி விண்ணாண்டு மண்மேல் தேவனென்றே இருமாந்து என்ன பாவம் தெரிந்தவரே. அதாவது வைபவங்கள்லாம் என்னதான் இருந்தாலும் அந்த பரம்பொருளா நான் ஆயிட்டேன். அது இந்த அசுரர்களோட எல்லாரோட சரித்திரத்திலையும் இந்த அம்சம் தான் பார்க்கலாம். ராவணன் ஆகட்டும், சூரபத்மன் ஆகட்டும், இல்ல ஏதோ பெரிய பெரிய அசுரர்கள், மகிஷாசுரன், இப்படி என்னென்னலாமோ சம்பாதிச்சுட்டு வரதுனால இதெல்லாம் அடைஞ்சு நான் தான் பிரம்மா ஹிரண்யகசிபு சொன்னார் இல்லையோ, நான் தான் இருக்கிற ஒரே லார்ட் ஆஃப் தி வேர்ல்டு, என்னதான் எல்லாரும் வழிபடணும், அந்த பரம்பொருள் அது இதுன்னு தேவத்தை ஹரின்னு சொல்ற அந்த பொருளே இல்லை லோகத்துல, அது இல்லவே இல்லை. அதனால நான் தான் வந்து ஐ எம் த சோல் சாவரன் ரூலர், என்னதான் எல்லாரும் வழிபடணும். என்னதான் வைபவம் இருந்தாலும் அவள் அப்படியெல்லாம் கிளைம் பண்றவாள்லாம் வந்து இருமாந்து என்ன பாவம் திரித்த வரையும், என்னவோ பாவம் அவளுக்கு இந்த அனுபவத்தோட கிளாரிட்டி இல்லாததுனால இப்படி எல்லாம் திரிஞ்சுட்டு இருக்கா இருமாந்து. ஒரு நான் தான் கிரேட் அப்படிங்கிற அது அது ரொம்ப பவர்ஃபுல் பர்சனல் ஐடென்டிஃபிகேஷன். அதோட பாவம் அவளும் இப்படி எல்லாம் திரிஞ்சுட்டு இருக்கா லோகத்துல. எதுவா இருந்தாலும் அந்த அனுபவம்ங்கிறது வந்து இட் அமௌண்ட்ஸ் டு கிராசிங் த பர்சனல் பார்டர் and it can happen only with grace. Until that happens, one is no better, no good. எல்லாம் எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் எல்லாம் இட் இஸ் ஆல் த சேம். பாவமா அப்படி சுத்தின்னு இருக்கிறவாறு தான் அந்த ஐடென்டிஃபிகேஷனோட. தவமே புரிந்திலன் தன் மலர் இட்டு முட்டாது இறைஞ்சேன் அவமே பிறந்த அறிவினையேன் உனக்கு அன்பர் உள்ளாம் சிவமே பெரும் திரு எய்திற்றிலேன் நின் திருவடிக்காம் பவமே அருள் கண்டாய்.
அண்ணாமலையானே. அது அதாவது ஒரு ஜீவன் வந்து throwing oneself completely at the mercy of the supreme. ம். என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. நான் ஒண்ணும் என்னோட யோக்கியத்தை இல்ல. என்ன உன்னை அடையறதுக்கு என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. பண்ண முடியாதுன்னா என்ன, ஐம் நாட் கேப்பபிள். எதுவுமே அதான், டு ரியலைஸ் தட் ஐ எம் நாட் கேப்பபிள் இட் செல்ஃப் இஸ் அ பிக் கெயின். இல்லைனாக்கா ஜீவன் நான் ஏதோ பண்ணிவிடுவேன் தோணிகிட்டே இருக்குமா. அதோட அனுகிரகத்துக்கு பாத்திரம் ஆனதுனால அவருக்கு வந்து சொல்றார், நான் ஒரு தபஸ் பண்ணலப்பா உன்னை அடையறதுக்கு. ஏதோ அன்பா வந்து குளிர்மையான புஷ்பங்களை பறிச்சுன்னு வந்து நித்தியபடி ஒரு கமிட்மெண்டோட உனக்கு பூஜையும் பண்ணலப்பா. தன் மலரிட்டு முட்டாது இறைஞ்சேன் அவமே பிறந்த அருவி. என்னத்துக்கு தான் நான் பிறந்தேனோ தெரியல. வேஸ்டா பிறந்திருக்கேன். எப்படி வினைக்கு பார்த்து, அதாவது இந்த பிராரப்த கர்மாக்கு உட்பட்டு தண்டமா அப்படி பிறந்திருக்கேன் நான், ஒரு பிரயோஜனமும் இல்லாம. உனக்கு அன்பர் உள்ளாம் சிவமே திரு எய்திற்றிய, உனக்கு அன்பு பூண்டு உனக்கு அடியானா ஆகக்கூடின்னு அந்த ஒரு மங்களமும் எனக்கு சித்திக்கலையேப்பா. திரு எய்திற்றிலேன் நின் திருவடிக்காம் பவமே அருளு கண்டாய். கொஞ்சம் கிருபை கூர்ந்து உன்னோட திருப்பாதத்தையே நான் அடையும்படியா. பவம் அப்படிங்கிறது பவிக்கிறது, அடையிறது, உண்டாகிறது, எல்லாத்துக்கும். உன்னோட திருவடிக்கே நான் வந்து அன்பு பூண்டு அதுக்கிட்டே ஃபோக்கஸ் இருந்து அதை அடையும்படியா நீ எனக்கு கொஞ்சம் கிருபை பண்ணேன். என்னோட யோக்கியதையில நான் உன்னை வந்து ஒன்றும் அடைய முடியாது. திருவடிக்காம் பவமே அருளு கண்டாய் அடியேற்கு எம் பரம்பரனே. எல்லாத்தையும் கடந்த பரம்பொருளா இருக்கிற நீ கிருபை பண்ணாம எப்படி நடக்கும்? நீ பண்ணே, எனக்கு கொஞ்சம் கிருபை பண்ணே. பறந்து பல் ஆய்மலர் இட்டு முட்டாது அடியே இறைஞ்சி இறந்தையெல்லாம் எமக்கே பெறலாம் என்னும் அன்பர் உள்ளம் கறந்து நில்லா கல்வனே. இதுவும் வந்து ஈசன் கிட்ட வந்து அன்பு வேணும்னு பிரார்த்தனை பண்ற பாடல் தான். உனக்கு வந்து பல அடியார்கள் இருக்கா. உன்கிட்ட ரொம்ப அன்பு பூண்டு அந்த அன்புனால வந்து அப்படியே உனக்கு என்ன, உனக்கு பிடிச்சதா எதை சமர்ப்பணம் பண்றது அப்படின்னு தேடிண்டு போய் சாய்ஸஸ்ட் ஃப்ளவர்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி, ஃப்ளவர்ஸுங்கிறது வந்து பிசிக்கல் சமர்ப்பணம் தான், ஆக்சுவலா அந்த பாவம் தான். ஏதோ பூவை வந்து நம்ம மார்க்கெட்ல எத்தனையோ ரூபா கொடுத்து வாங்கி கொண்டு போய் கோவில்ல கொடுத்துட்டோங்கிறதுனால அந்த பாவம் தான் முக்கியம் ஆக்சுவலி. பல் ஆய் மலர் இட்டு, ஆய் மலருங்கிறது வந்து செலக்ட் பண்ணி எடுக்கிறாளாம். ஈசனுக்கு இது பிடிக்கும், ஈசனுக்கு இது பிடிக்கும் அப்படின்னுட்டு அவர்கிட்ட இருக்கிற அந்த அன்புனால பலவிதமா செலக்ட் பண்ணி எடுக்கப்பட்ட புஷ்பங்களை எடுத்துன்னு வந்து முட்டாது அது வழிபாடு பண்றதுல வந்து ஒரு பிரேக் வராதைக்கு அது அந்த ஈடுபாடு 63 சரித்திரம் எல்லாத்துலயும் பார்க்கலாம். யாரு வந்து அந்த ஈசன் கிட்ட நித்த வழிபாடெல்லாம் வச்சுட்டு இருந்தாலோ அவளுக்கு அதுதான் வந்து லைஃபோட ஏக்மாத்திரமான ஒரு கமிட்மெண்ட். அதுல வந்து தடை வந்துடுத்து அப்படின்னு சொன்னாக்கா அவளால அதை தாங்கிக்கவே முடியல. நம்ம அறிவாழ்த்தாய நாயனார் நித்தபடி தண்டலை நீள்நெறிக்கு வந்து ஈசனுக்கு சென்னல் சோறு, இது வேக வச்ச சென்னல் அரிசி, செங்கீரை, வடுமாங்காய் எடுத்துன்னு போய் நித்தம் வந்து அங்க கோவில்ல இருக்கிற சிவவேதியத்தை கொடுத்து பூஜை பண்ணி சமர்ப்பணம் பண்ணிட்டு ஈசன் ஏத்துண்டியாப்பா அப்படின்னு கேட்டாக்கா அவர் வடுமாங்காயை கடிச்சு சாப்பிட்ற சப்தம் வந்து அவருக்கு காதுல கேட்குமா, விடையல் விடையல்னு. அப்படியே நித்தம் பூஜை பண்ணிட்டு இருக்கார் ஈசன். அவரை வந்து கொஞ்சம் கொஞ்சமா, அது டெஸ்ட் இல்லை, அந்த ஜீவனை பழுக்க வைக்கிறது. அவர் வந்து பல ஏக்கர் நிலங்களுக்கு வயல்களுக்கெல்லாம் ஓனரா இருந்தவர் எல்லாம் மெதுவா வறுமை காரணமா எல்லாம் போயிடுத்து, விளைச்சல் இல்லை. பாக்கி பேரோட நிலத்துல போய் கூலிக்கு வந்து நெல் அறுவடை பண்ண வேண்டியதா போச்சு. அப்படியே அவர் வந்து தன்னோட கமிட்மெண்ட்ல அசரவே இல்லை. அவ கொடுக்குற கூலி நெல்லுல வந்து சென்னல் என்னெல்லாம் கிடைக்கிறதோ அது எல்லாத்தையும் ஈசனுக்கு சமர்ப்பணம் பண்றதுக்குன்னு எடுத்து வச்சிருவாள். அவரும் அவர் ஒய்ஃபும் அதை சாப்பிட மாட்டா. கார் நெல்லு கூலியா கிடைக்கிறது மாத்திரம் இவ சமைச்சு சாப்பிடுவாளாம். அதுலயும் ஒரு செக் வைக்கிறார் ஈசன் வந்து, கூலி கொடுக்குறவா எல்லாரும் செந்நெல்லாவே கொடுக்குறாளாம், கார் நெல்லே வரல இவாளுக்கு. ரொம்ப நாளா ஒரு மாசத்துக்கு மேலேயே, 1.5 மாசத்துக்கு மேலேயே 2 பேரும் வந்து
வெறும் கீரையை மட்டும் வேக வச்சு சாப்பிட்டுட்டு தண்ணியை குடிச்சுட்டு இருக்கா அவரும் அவர் பத்னியும். உடம்பு ரொம்ப தளர்ந்து போயிடுது 1.5 மாசமா இது இல்லாததுனால. அன்னைக்கு எடுத்துன்னு போயிட்டு இருக்கார் சாப்பாடு. போற வழியில வந்து வயல்ல மழையெல்லாம் இல்லாம நிலம் அப்படி பாலம் பாலமா வெடிச்சு கிடக்கு. அது வந்து இந்த கமர்ன்னு சொல்லுவா, அந்த கேப் இருக்கே கிரவுண்டுக்கு மத்தியில இருக்கிற கேப். அதுகிட்ட போறதே அவருக்கு வந்து ரொம்ப டயர்ட் ஆகி ஒரு பாயிண்ட்ல வந்து கொஞ்சம் பேலன்ஸ் போய் கையில இருக்கிற அந்த கூடையில இருந்து அன்னமெல்லாம் கீழே விழுந்துடுறது, அந்த கமருக்குள்ள விழுந்துடுறது. விழுந்தவுடனே ஹி ரியலைசஸ் இன்னைக்கு பூஜை தடைப்பட்டு போச்சே, நான் அந்த ஈசனுக்கு அதை பண்ணாததுக்கு நான் உசுரோட இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு நெல்லு அறுவடை பண்ற அருவாள் இடுப்புல சொருகிட்டு இருக்கு. அதை எடுத்து கழுத்தை வெட்டிக்க போறார். ஈசனோட கை வந்து அந்த கமருக்குள்ளேந்து வெளியில வந்து அவர் கையை பிடிச்சு சைமல்டேனியஸா அவர் வடுமாங்காய் கடிக்கிற சவுண்டு தினம் அவருக்கு காதுல கேட்க பண்ணுவாரு. அது அந்த கமருக்குள்ளேந்து கேட்டுதான். எங்க அந்த கொட்டித்தோ அன்னம் எல்லாம் நான் இங்கே ஏத்தினேன் உன்னோட பூஜையை அப்படின்னு சொல்லும்படியா வந்து அந்த வடுமாங்காயை கடிக்கிற சவுண்டை வந்து அவருக்கு கேட்கும்படியா பண்ணி கையையும் பிடிச்சு கழுத்தை வெட்டிக்காதைக்கு நிறுத்தி ரிஷபாரூட்ரா தரிசனம் கொடுத்து 2 பேருக்கும் வந்து சிவலோகத்துக்கு அழிச்சுன்னு போறார். அது வாழ்த்தாயனார் சரித்திரம். அப்படி அந்த அடியார்கள் ஈசன்பால் உண்மையான அன்பு இருக்கிற அந்த அடியார்கள் வந்து அவருக்கு எது பிரீத்தி தரும் அப்படிங்கிற பாவத்துல அவருக்கு வழிபாடு பண்ணி அவர்கிட்டயே இருக்கிற கமிட்மெண்ட். இறந்தவெல்லாம் பெறலாம்னா என்னது ஏதோ குடுக்கல் வாங்கல் முறையில நம்ம ஈசனுக்கு இது கொடுக்கறோம், அவர் நமக்கு அது பண்றாருங்கிற பாவத்துல அப்படி எடுத்துக்க கூடாதத. அவருக்கு கம்ப்ளீட்டா சமர்ப்பணம் பண்ணினாக்கா அவர் நம்மள கம்ப்ளீட்டா பார்த்துப்பார், டேக் ஓவர் பண்ணுவார்னு அந்த கமிட்மெண்ட்டோட உன்கிட்ட அன்போட உனக்கு எதெல்லாம் பிடிக்கும் அப்படிங்கிறத பார்த்து உனக்கு சமர்ப்பணம் பண்றாளே அடியார்கள், அவளோட ஹிருதயத்துல வந்து அவளுக்கு அனுபவிக்கும்படியா வந்து உள்ளத்துல அவளுக்கு அனுபவமா கிடைக்கிற நீ. அவளுக்கு எப்பவும் ஹிருதயத்துல உன்னை அனுபவிக்கும்படியா கிடைக்கிற. மிச்ச பேருக்கு வந்து அப்படின்னா என்ன, அந்த பொருள்னா என்ன அப்படின்னு கேட்கும்படியா மறைஞ்சிருக்காய் கல்வன் நீ. கறந்து நில்ல உன்னை மறைச்சு வச்சுருக்க கூடிய கல்வன் நீ அப்படின்னு அதோட 2 தன்மையும் சொல்லிவிட்டு, என்றன் வார்கழற்கு அன்பு எனக்கு நிரந்தரமாய் அருளாய் நின்னை ஏத்த முழுவதுமே. எப்படி உன்னோட அடியார்களுக்கு வந்து ஹிருதயத்துல இருந்து உன்னை நாடுறதுக்கு உண்டான அன்பையும் அந்த ஊர்ஜத்தையும் நீ கொடுக்கறியோ அவளுக்கு, அந்த மாதிரி நீ எனக்கும் கூட. உன்னுடைய நீண்ட திருப்பாதத்துக்கு அன்பு நிரந்தரமா இருக்கும்படியா எனக்கும் நீ வந்து அனுகிரகம் பண்ணே. உன்னை நான் வந்து அன்போட ஸ்துதி பண்றதுக்கு நீ எனக்கு அனுகிரகம் பண்ணேன், நின்னை ஏத்த முழுவதுமே. 6 பாடல் தான் ஆயிருக்கு. சரி, பரவாயில்ல. நம்ம தொடர்ந்து வந்து திங்கக்கிழமை பார்ப்போம். திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அண்ணாமலை.